எல்லாரும் ஓட்டு போட்டுட்டோம். உங்கள் அண்ணனை, உங்கள் தம்பியை, உங்கள் பிள்ளைய எல்லாரும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சராக ஆக்கிட்டோம். அதனால் நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி யாரும் ஒதுங்கி போயிடாதீங்க. இனிமே தான் நீங்கள் நம்மளோடவே கூடவே இருக்கணும். உறுதியாக நம்ம அரசோடவே கூட இருக்கணும். அப்போ தான் உங்களுக்காக இருக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் என்னால் செயல்படுத்த முடியும். 8 கோடி பேரோட அந்த பிரதிநிதி தான் முதலமைச்சர் பதவின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், மக்கள் தான் ஆட்சியாளர்கள். இங்கே நான் எல்லாருமே, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மக்களோட சர்வன்ட்ஸ். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ வாங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம கடமையை சேர்ந்து செய்வோம். அரசுக்கு எதிரான சக்திகளையும் சரி சதிகளையும் சரி முறியடிப்போம். நீங்கள் எல்லாரும் நம்மளோடு இருக்கும்போது எனக்கு வேற என்னங்க கவலை? நல்லதை மட்டுமே நோக்கி நகருவோம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அது வரைக்கும் அவர் ஆட்சியில் இருப்பாரான்னு பாருங்க. இந்த ஆட்சியில் தானே எதுவுமே நடக்கலையே, யாரை போய் பாக்குறது? இப்ப என்ன பார்த்த மாதிரி இந்த 100 நாள்ல இந்த முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்க முடியுமா? நாட்டுடைய முதலமைச்சர் இந்த 100 நாள்ல என்னென்ன எங்களுடைய தமிழக வெற்றி கழக அரசு என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்குது துறை வாரியா சொல்ல வேணும்ல. எதையுமே காணாம இன்னைக்கு பேட்டியே கொடுக்க மாட்டேங்கிறாரு. இதே ஆதவன் அர்ஜுன் தானே சொன்னாரு, 3 மாதம் பொறுத்திருந்து பாருங்கள் எங்களுடைய ஆட்சின்னு அவர் தானே சொன்னாரு, நாமளே சொன்னோம். இதே பொதுப்பணித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஆதவன் அர்ஜுன் அவர்கள் என்ன சொன்னார்? 3 மாதம் கழித்து பாருங்க எங்களுடைய ஆட்சியுடைய சாதனை. என்ன சாதனை? ரீல் தான் விட்டதான் சாதனை. எந்த சாதனை நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். கான்பிடென்ட்டா இருங்க, நான் பாத்துக்கிறேன். அவரு கான்பிடென்டா தான் இருப்பாரு. மக்கள் வேற என்ன வழி? ஓட்டு போட்டாங்க முதலமைச்சர் ஆயிட்டாரு. அப்படிதான் சொல்ல வேணும். இவர் மாலையில 5 மணிக்கு போனா அடுத்த நாள் 9 மணிக்கு தான் வெளியில வராரு. எங்கேயாவது வெளியில பார்க்க முடியுதா? கையை காட்டிட்டு ஒரு சட்டமன்றத்தில் வந்தா வெவ்வேறு மாதிரி பேசுறாங்க. அதை நான் பேசுறதுக்கு தயாரா இல்ல. ஒரு சட்டமன்ற விதிமுறையே மாறி போச்சு. இன்றைக்கு சினிமாவில் சட்டமன்றம் அது மாதிரி இப்ப காட்சி அளிச்சுட்டு இருக்கு. நம்மள ஒரு அடிமை மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே மக்கள் மத்தியில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒற்றுமை ஒன்று வர ஆரம்பிக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி யோசிச்சு ஒன்று சேர ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒன்று சேர்ற இடத்துல தான் சாதி உடையும், மதம் உடையும், மொழி, இனம் இந்த மாதிரி எல்லாமே உடைஞ்சி நொறுங்கும். அப்படி உடைஞ்சி நொறுங்குற இடத்துல தான் கிடைக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். அதுதான் நம்ம மகாத்மா காந்திஜி அவர்கள் அவங்களுடைய தலைமையில் 1947 இதே இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அந்த சுதந்திரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு படிப்படியாக டெவலப் ஆகி வந்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த டெவலப்மெண்ட்ஸை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டியது நம்ம எல்லாருடைய ஒரு கடமையும் கூட. இந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டை லஞ்சத்திலேருந்து ஊழல்லேருந்து காப்பாற்றுறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலைக்கு சமமான ஒரு விஷயந்தான். அதை நோக்கி தான் நம்ம அரசும் செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த 386 ஆண்டு பழமையான இந்த கோட்டையில் இங்கே மேலே ஏறி வந்து இந்த 80வது சுதந்திர தின நாளில் நம்ம நாட்டோட தேசிய கொடியை ஏற்றி வச்சு இன்னைக்கு இந்த விழாவில் என்னை பேசவும் வச்சிருக்கிறீங்க. அதுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஜென்சி இளம் சிங்கப்படை தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்பாட்டை அடிப்படையாக வச்சு தான் நம்ம தமிழ்நாட்டை லஞ்ச லாவண்யமற்ற போதைப் பொருள் கலாச்சாரம் இல்லாத பெண்கள் பாதுகாப்பு, சமூக நீதி அடிப்படையில் ஒரு வெளிப்படையான, ஒரு உண்மையான, ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகமாக இதை நாம் செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். பொது வாழ்வில் சமரசம் இருக்கவே கூடாது. மக்கள் நலன் தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழக அரசு செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதே அடிப்படையில் தான் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள்லையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நிர்வாக ரீதியாக ஒத்துழைப்போடு இருக்கிறோம். பட் அட் த சேம் டைம்
நம்ம தமிழ்நாடு கொள்கைகள்னு வந்துட்டா மாநில உரிமைகளுக்கு எதிரான முடிவுகள்லையும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகள்லையும் சரி, நம்ம டிவிகே அரசு எப்பவுமே எதிர்க்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறையா திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் எதெல்லாம் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெயலலிதா மேடம் கொண்டு வந்த அம்மா உணவகம் திட்டம், அது இன்னும் மெருகேற்றி கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது மாதிரி காலை உணவு திட்டம், அதையும் இன்னும் விரிவுபடுத்தி 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதையும் விரிவுபடுத்தி வர செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அதை தொடங்க இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய அரசு, உங்களுடைய அரசு இந்த 3 மாதம் ஆகுது. இந்த 3 மாதத்தில் விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்திற்கு ரூபாய் 134.83 கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு நிதியுடன் ரூபாய் 12,642 கோடியில் 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மற்றும் ஜல் ஜீவன் குடிநீர் திட்டம் ரூபாய் 18,123.05 கோடியில் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் சேவைக்கு நலம் AI செயலி கொண்டு வரப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் நாள் தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் ரூபாய் 755.83 கோடியில் தொடங்கப்பட உள்ளது. மக்களின் போக்குவரத்திற்கு ரூபாய் 127.21 கோடியில் 300 புதிய பஸ்கள் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மது பழக்கத்தை குறைத்திடும் வகையில் முதற்கட்டமாக 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. வெளிப்படையான நிர்வாகத்திற்காக நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கணினி மயமாக்கப்பட்ட நிர்வாகம் செயல்பாட்டில் உள்ளது. முன்னெப்போதும் இல்லாத ஆளில்லா பத்திரப்பதிவு செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளது. கோயில் நிலங்கள் கணக்கெடுக்கப்பட்டு அனைவருக்கும் தெரியுமாறு ஆன்லைனில் ஏற்றப்படுகிறது. வருவாய்த்துறையில் அனைத்து சான்றிதழ்களும் 15 தினங்களுக்குள் வழங்கப்படுகிறது. லஞ்சம் வாங்குவதை புகார் செய்ய புதிய வாட்ஸ்அப் எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் வருமானம் தனிநபருக்கு செல்வது தடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து துறைகளிலும் லஞ்சம் ஊழல் ஒழிக்க தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கனிம பயன்பாடு முறைப்படுத்தப்பட்டு நவீன தொழில்நுட்ப உதவியுடன் விநியோகிக்கப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஜூன் மாதம் 29, 30ஆம் தேதியில் நடந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மாநாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவு போட்டிருக்கிறோம். அரசு சொல்லியிருக்கிறோம். மக்களை அலைய விடக்கூடாது, கோரிக்கைகளை நல்லபடியாக ஆராய்ஞ்சு சரியான வழியில் தீர்வை தர சொல்லியிருக்கிறோம். சுதந்திர போராட்ட தியாகிகள் தங்கள் உயிரை தியாகம் செஞ்சு கிடைச்ச சுதந்திரம் மிக சிலருக்கான சுதந்திரமாக மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் சுய மரியாதை, சம உரிமை, சம வாய்ப்பு மற்றும் கண்ணியமான வாழ்க்கையை வழங்கும் உண்மையான மக்கள் சுதந்திரமாக இருக்கணுங்கிறதே எல்லாரோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதை நிறைவேற்றுற பொறுப்பும் நம்மளோடது தான். தமிழ்நாட்டு மக்களோட இணைஞ்சு தமிழகத்தை இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாகவும் உலக அளவில் வளர்ந்த நாடுகளுக்கு இணையா தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை 2036 ஆண்டுக்குள் $1.5 trillion உயர்த்திட நாம உறுதியேற்போம். மக்களே, ஒரு சிலதை மட்டும் இங்கே நான் படிக்கிறேன். 1, தாய்நாட்டிற்காக தன்னலமற்ற தியாகம் செய்து நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக அரும்பாடுபட்ட முன்னாள் படை வீரர்களின் நலன் கருதி அவர்களது 2 மகள்களுக்கும் வழங்கப்படும் திருமண நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 2, மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர நிதியுதவி 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 3, மாநில அரசால் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 4, மாநில அரசால் விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம்
12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 5. வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க, விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வாவு சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இவற்றிற்கான அரசாணைகள் அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. I once again extend my respectful greetings and salute the people of Tamil Nadu who has broken the caste and religious considerations, rejecting money and muscle power, and gave us an overwhelming support to establish people-centric and social justice government. We are on a mission mode to achieve corruption-free government. We want our people to develop zero tolerance towards corruption. And we appeal to the officials and the people of Tamil Nadu to make our state corruption-free. மாணவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த சண்டை சச்சரவுகளால் ஒரு மாணவனுடைய உயிர் இழப்பது என்பது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இது மிக மிக ஒரு வேதனையான விஷயம். அதனால் அந்த அரசு முழு கவனம் செலுத்தி இந்த மாணவன் மரணத்திற்கு யாரெல்லாம் காரணமோ அவர்கள் மீது தான் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சில பேருக்கு மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டதா பத்திரிகையிலே ஊடகத்திலே செய்தி வந்திருக்கு. ஆனா போதைப் பொருள் கொடுத்து புகார் கொடுத்ததால தான் அந்த மாணவனை கொன்னாங்கன்னு ஒரு தகவல். ஆனா அந்த கல்லூரி நிர்வாகம் ஒட்டுமொத்தமா மறைக்கிறதா ஒரு புகார் இருக்கு. ஆனா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இது குறித்து எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் சரி மற்ற எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் பல பேர் கவன ஈர்ப்பு தீர்மானம் சட்டமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்பொழுது அமைச்சர்கள் இது குறித்து முழு விளக்கத்தை வருகிற திங்கட்கிழமை எடுத்துக்கொள்வதாக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊடகத்திலையும் பத்திரிகையில் வருகின்ற செய்தி ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியா இருக்குது. என்ன காரணத்திற்காக அவனை பல பேர் சேர்ந்து பல மாணவர்கள் சேர்ந்து தாக்கி கொலை செய்யப்பட்டதாக பத்திரிகை செய்தி ஊடக செய்தி இதையெல்லாம் விசாரிச்சு தான் உண்மை நிலை தெரியும். இருந்தாலும் அந்த மாணவன் இறப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற பெற்ற தாய் தந்தைகள் எந்த அளவுக்கு மனவேதனைப்படுகின்றது என்பதை உணர வேண்டும். மற்ற மாணவர்கள் இந்த செயலில் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது. அது போதைப் பொருளினால் வந்ததா, அது மற்ற விவகாரத்தில் வந்ததா, அதையெல்லாம் காவல்துறை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நினைப்பு. முற்றிலுமா கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு இருந்தாங்க. இப்ப கட்டுப்பாட்டுல நானும் தொலைக்காட்சியிலையும் டிவிலையும் பேசி தொண்டையே காய்ச்சி வச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற தொலைக்காட்சி நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். கடந்த 5 ஆண்டுகளில் என்ன தொடர்ந்ததோ அதை விட அதிகமா போதைப்பொருள் விற்பனை அதிகமாயிட்டது. இந்த 5 நாளுக்கு முந்தி கூட 247 கிலோ பிடிப்பட்டதா பத்திரிகை செய்தி ஊடகத்தில் வந்த செய்தி பார்த்தேன். அப்படின்னா பிடிக்கப்பட்டது 247 கிலோ, சுமார் 247 கிலோ. இன்னும் எவ்வளவு போதைப் பொருள் புழக்கத்தில் இருக்குது என்பது அதிலிருந்து நம்ம கணக்கிட்டுக்கலாம். அதனால இந்த போதைப் பொருள் விற்பனையை இந்த அரசு இரும்பு கரை கொண்டு அடக்க வேண்டும். ஆனால் அது தனி கவனம் செலுத்துற மாதிரி இல்லை. இந்த சட்ட ஒழுங்கு சீர்குலைவு காரணமே இந்த கஞ்சா விற்பனை, அதை பயன்படுத்துகின்ற பொதுமக்களாம் சரி இளைஞர்களாம் சரி அதற்கு அடிமையாகி அந்த கஞ்சா போதையில் இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுறாங்க, தவறான செயலில் ஈடுபடுறாங்க. அந்த கஞ்சா போதை அடைந்துட்டாவே அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாத இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயலில் ஈடுபடுவதாக தான் எனக்கு கிடைத்த தகவல். சார், இப்ப 100 நாட்கள் இந்த தாவேக ஆட்சி நிறைவு செய்ய இருக்கிறது. இந்த 100 நாட்களுடைய ஆட்சியை எப்படி பாக்குறீங்க? ஆனா ஏற்கனவே சொல்லிட்டு பத்திரிகைகள் ஊடகத்தில் சொல்லிட்டாங்க 100 நாட்கள் ஆட்சி. 100 நாள் ஆட்சியை செஞ்சாங்க, ரீல்ஸ் போட்டாங்க, ரீல் விட்டாங்க. இதுதான் 100 நாளுடைய சாதனை. வேற என்ன மக்களுக்கு செஞ்சாங்க? இன்றைக்கு 1 கிலோ அரிசி 15 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் விலை உயர்ந்து விட்டது. குறுகிய காலத்தில் இதுவரைக்கும் எந்த ஒரு ஆட்சியிலையும் குறுகிய காலத்தில் எவ்வளவு விலைவாசி உயர்ந்து கிடையாது. குறிப்பா அரிசி 15 ரூபாய் கிலோவுக்கு 20 ரூபாய் உயர்ந்திருக்குது. அதோட இந்த குறுகிய கால ஆட்சி பொறுப்பேற்று இந்த 100 நாள்ல பல போராட்டங்களை இந்த அரசு சந்திச்சுட்டு இருக்கு. இதுவரைக்கும் எந்த அரசாங்கமே தொடக்கத்தில் இப்படிப்பட்ட போராட்டத்தை சந்தித்தது கிடையாது. இன்னைக்கு விவசாயிகள் போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நேற்றைய தினமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக
வருவாய் மாவட்ட அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து வருவாய் மாவட்ட தலைநர்களும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும். அவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகள், சிறு குறு விவசாயிகள், 5 ஏக்கர் குறைவா இருக்கின்ற விவசாயிகள் வாங்கிய கடன், பயிர்க்கடன், கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யும் சொன்னாங்க. 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கின்ற விவசாயிகள் கூட்டுறவு வங்கியில பயிர்க்கடன் பாதி அளவு தள்ளுபடி செய்தாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழக வெற்றி கழக ஆட்சியினுடைய முதலமைச்சர் அவருடைய அறிவிப்பு, சிறு குறு விவசாயிகள் 5 ஏக்கர் குறைவா இருக்கின்றவர்களுக்கு 75,000 ரூபாய் தள்ளுபடி. அதற்கு மேல் இருக்கின்ற விவசாயிகள், அது சிறு விவசாயம் சரி, குறு விவசாயம் சரி, பெரு விவசாயம் சரி, எல்லா விவசாயிகளும் 35,000 தான் தள்ளுபடி சொல்றாங்க. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுவும் இந்த ஆண்டு வறட்சி நிலவி கொண்டிருக்கிறது. அனைத்து மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு குறைவு. அதனால விவசாய பணிகள் மேற்கொள்ள முடியல. விவசாயம் இல்லாதனால அந்த விவசாயிகள் விவசாய சாகுபடி செய்ய முடியாம, விளைச்சல் பெற முடியாம, வருமானம் இல்லாம இருக்கிறாங்க. வருமானம் இருந்தா தானே வாங்கி கூட்டுறவு வங்கியில் வாங்கி பயிர்க்கடன் செலுத்த முடியும். அதனாலதான் நாங்க சொன்னோம், கொடுக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றுங்கள் என்றுதான் நேற்றைய தினம் போராட்டம் நடத்தினோம். மேகதாது பிரச்சனை, அதையும் நாங்க சட்டமன்றத்திலே எங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சோம். இப்பொழுதும் மெத்தனம் இல்லாமல் இந்த அரசாங்கம் வேகமா துரிதமா மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்துவதற்குண்டான முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அதற்குத்தான் வழிமுறைகளை சொன்னோம். தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டுங்க. அதேபோல டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாய சங்க பிரதிநிதிகளை கூட்டுங்க. அந்த விவசாயிகளுடைய பிரதிநிதிகளுடைய ஆலோசனை, அனைத்து கட்சி தலைவருடைய ஆலோசனை கேட்டு சட்ட வல்லுநரை நாடி இந்த மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்துங்க. அப்படி தடுத்து நிறுத்தாவிட்டால் தமிழ்நாடு டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிடும். 20 மாவட்ட மக்களுக்கு குடி தண்ணீர் இல்லாம போயிடும். சேலத்துக்கு இல்லாத போயிடும். உங்களுக்கு இல்லாத போயிடும். அனைத்து கட்சிகளும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வராங்க. ஆனா இவர் செவிசாய்க்கவே இல்லையே. அது எப்படி பாக்குறீங்க சார்? அவருக்கு தெரிஞ்சா தாங்க ஆகும். தெரியவே இல்லையே. கட்சி ஆரம்பிச்சே 3 வருஷம் தான் ஆகுது. எந்த போராட்டத்தில் அவர் கலந்துகிட்டார் சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மக்களுடைய பிரச்சனைக்காக எந்த ஒரு போராட்டத்தில் கலந்துகிட்டாங்களா? எதுவுமே இல்லையே. ஏதோ கட்சி ஆரம்பிச்சாங்க, அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாங்க. வாய்ப்பு கிடைத்த பிறகு மற்ற கட்சி தலைவர்கள் சொல்லுகின்றத கருத்துக்களை கேட்க வேணும். அதுவும் கருத்து கேட்க மாட்டேங்கிறார். குறிப்பா சொல்ல வேணும்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு துணை நின்ற கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல விடுதலை சிறுத்தை கட்சி, இந்த கட்சிகள்லாம் கூட அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம்னு சொல்றாங்க. அந்த கருத்தை கூட அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறார். தொகுதி மறுவரையறைக்காக அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டின அரசு காவிரி விவகாரத்தில் இப்படி மெத்தனை காட்டுறதுக்கு உள்நோக்கம் தான் இருக்குங்க. ஆமாங்க, இவருக்கு தெரியலங்க, ஒண்ணுமே தெரியல. காவிரி நதிநீர் பிரச்சனை பத்தி ஒண்ணுமே தெரியல. இன்னைக்கு அதிமுகவும் திமுகவும் தான் மாறி மாறி ஆட்சி வந்த பிறகு காவிரி நதிநீரை மீட்டுவதற்கு அனைத்து நடவடிக்கை எடுத்த அரசாங்கம். அது 1986 பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பல முறை கர்நாடக அரசோட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடாக ஏற்படாத காலத்துல தான் 1986 விவசாய சங்கம் போட்டதுல தன்னை அரசாங்கத்தை இணைத்துக் கொண்டு நாம் வழக்கு தொடர்ந்தோம். அதுக்கு பிறகு அம்மா அவர்கள் வழக்கு தொடர்ந்தாங்க. நடுவர் மன்ற அளித்த தீர்ப்பு அரசியல் வெளியிட்டாங்க. அப்புறம் சட்ட போராட்டம் நடத்தினோம். உச்சநீதிமன்றத்தை நாடணும். உச்சநீதிமன்றத்தில் அதிமுக அரசு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல தீர்ப்பை பெற்றோம். அதுக்கு பிறகு அதுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு ஆரம்பிச்சாங்க. அந்த 2 குழுவும் பரிந்துரைப்படிதான் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய கர்நாடக அணையிலிருந்து தமிழ்நாட்டு அணைக்கு, மேட்டூர் அணைக்கு தண்ணீர் திறந்து விடும். இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒவ்வொரு மாத வாரியாக எவ்வளவு டிஎம்சி தண்ணி திறந்து விட வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்துட்டோம். அந்த தீர்ப்பை இந்த அரசு நடைமுறைப்படுத்தல. ஜூன் மாசமே முயற்சி செஞ்சிருக்கணும். நமக்கு ஜூன் மாசம் வருகின்ற 9.150 நினைக்கிறேன் அந்த டிஎம்சி தண்ணி பெறுவதற்குண்டான முயற்சி எடுத்திருக்கணும். இப்ப போய் கேஸ் போடுறாங்க. ஆகஸ்ட் மாசம் நமக்கு 45 டிஎம்சி தண்ணி கொடுக்கணும். ஆனா ஜூன் மாசம் கொடுக்கல, ஜூலை மாசம் நமக்கு முழுசா கொடுக்கல. இப்ப ஆகஸ்ட் மாசம் நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணி கிடைக்கல. அப்புறம் எப்படி போய் இன்னைக்கு டெல்டா மாவட்டத்தில் குருவி சாகுபடி பாய்ச்சிட்டு, இப்போ சம்பா, அதுக்கு தண்ணி கிடையாது. அதுக்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்குன்னு தெரியல. அதோட இன்றைக்கு ஒவ்வொரு ஜூன் மாசம் 12ஆம் தேதியும் தண்ணி திறக்கப்படுவாங்க டெல்டா மாவட்டத்தில் இந்த குருவி சாகுபடிக்கு. இந்த வருஷம் திறக்கல. அங்க இருக்கின்ற நம்முடைய டெல்டா மாவட்ட விவசாயிகள் நிலத்தடி நீரை நம்பி சுமார் 2 லட்சம் ஏக்கர் பயிர் சாகுபடி செஞ்சாங்க. ஒரு 40 நாள் கழிச்சு, அந்த 40 நாள் கழிச்ச பிறகு 1 லட்சம் ஏக்கர்
அந்த பயிரிட்ட குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் 1,00,000 ஏக்கர்ல நிலத்தடி நீர் வெற்றி காஞ்சி போச்சு. அதற்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் சொன்னோம். ஒரு ஏக்கர் 20,000 கொடுக்கணும். அதுக்கும் பதில் கிடையாது. பல தொழில்வியலாளர்கள் மாநாடு நடத்தியிருக்காங்க. இது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருந்தது, திமுக ஆட்சியில் இருந்தது. தொழில் முதலீட்டாளர் இருக்கின்ற மாநாட்டை அம்மா தான் முதல் 2005 கொண்டாந்தாங்க. 2019 நாங்க கொண்டாந்தோம். அதுக்கு பிறகு திமுக கொண்டாந்தது. எப்பவுமே ஒரு பெரிய தொழிற்சாலை வந்த பிறகு பார்ட் 1, 2, 3 போடுவாங்க. டாட்டா பாத்தீங்கன்னா ஒசூர்ல முதல் பகுதி 2வது போய் பண்ணாங்க, 3வது போய் திமுக பண்ணாங்க, இப்ப 4வது. இப்படி ஏற்கனவே தமிழகத்துல இருக்கின்ற தொழிற்சாலை விரிவுபடுத்துறாங்க. அதுலதான் அதிகமா புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஒழிய பெரிய புதிய தொழிற்சாலை வந்ததா தெரியல. புதுசா பெரிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதா தெரியல. இந்த ஆட்சியில தானே எதுவுமே நடக்கலையே. யார போய் பாக்குறது? இப்ப என்ன பார்த்த மாதிரி இந்த 100 நாள்ல இந்த முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்க முடியுமா? நாட்டுடைய முதலமைச்சர் இந்த 100 நாள்ல என்னென்ன எங்களுடைய தமிழக வெற்றி கழக அரசு என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்குது துறை வாரியா சொல்ல வேணும்ல. எதையுமே காணாம இன்னைக்கு பேட்டியே கொடுக்க மாட்டேங்கிறாரு. சார் இன்னைக்கு கூட சுதந்திர தின விழாவில் 36ல 1.5 ட்ரில்லியன் ஏற்றுறதுதான் என்னுடைய அது வரைக்கும் அவர் ஆட்சியில் இருப்பாரான்னு பாருங்க. இருக்கிற காலகட்டத்திலேயே செயல்படுத்த முடியல. இன்றைக்கு நமக்கு காவிரியிலிருந்து கிடைக்கின்ற நீரை கூட அவர் பெற முடியல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உச்சநீதிமன்றத்தில் பெறப்பட்ட தீர்ப்பை கூட இவரால் காப்பாற்ற முடியாத ஒரு கேள்விக்குறி இன்றைக்கு இருந்துகிட்டு இருக்குது. எதுவுமே இல்ல. விலைவாசி ஏறி போச்சு. இதுக்கு என்ன குறைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாரு? கடந்த காலங்களில் தண்ணி இல்லாத காலத்துல செப்டம்பர்ல எல்லாம் கூட தண்ணி திறக்கப்பட்டிருக்கலாம். அதாவதுங்க அதுக்குண்டான முயற்சியாவது எடுக்கணும்ல. எடுக்கலையே. நமக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாச்சு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் கர்நாடக அணையிலிருந்து கர்நாடக அரசு நம்முடைய மேட்டூர் அணைக்கு தண்ணி திறக்கப்படும். திறக்கலைன்னா உடனே அதுக்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளணும்ல. நடவடிக்கை மேற்கொள்ளலையே. காலம் தாழ்த்தி தானே மேற்கொள்ள இந்த நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கர்நாடக அணைகள்ல இப்ப தண்ணி இருக்கு, நிறைய நம்பி இருக்குது. இப்பவும் கூட தண்ணி திறந்து விடல. கபடியில அணை நிரம்பி போச்சு. இதுக்கு மேல தண்ணி தேக்கணும், அணை உடைஞ்சு போயிடும். அந்த பாதுகாப்பு கருதி உபரி நீர் தான் கபடி அணையிலிருந்து திறக்கிறாங்க. அப்படியே தண்ணி வந்தாலுமே மராமத்து பணிகள் எதுவும் மேற்கொள்ளப்பட்டிருக்கா டெல்டா மாவட்டங்கள்ல? அதை பத்தி அவளை கவலை இல்லைங்க. எதை பத்தி கவலைப்படுறாங்க? தெரிஞ்சா தாங்க. அவன் ஒண்ணுமே ஆட்சி கட்சி ஆரம்பிச்சே 2.5 வருஷம் தான் ஆகுது. நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியல. எழுது மக்கள் சொல்றதாக கேட்கணும், எழுது மற்ற கட்சி தலைவர் சொல்வதாக கேட்கணும், எழுது உங்களை போல ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் வெளிப்படுத்துவதாக அதை பார்த்தாவது செயல்படுத்தணும். எதுவுமே செயல்படுத்தாத ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு மௌன முதலமைச்சர் நம்முடைய விஜய் அவர்கள். விவசாயிகளே அதான் சொல்றாங்க, செவுடன் காதல் ஒரு சங்காதான் இருக்குன்னு. அதை கூட சொல்லக்கூட மாற்றுத்திறனாளி சொல்லுங்க. ஏன்னா நாளைக்கு அவங்க கோவிச்சுக்குவாங்க. அதுக்காக சொல்றேன். ஐயா, மேகதாது விவகாரத்தில் அதிமுக தனிப்பட்ட வழக்குகள் கொடுக்க வாய்ப்பு? ஏங்க அவை தனி தீர்மானம் கொண்டாந்தாங்க, அதே ஒழுங்கா கொண்டாடலைங்க. முதல் கோணை முற்றிலும் கோண மாதிரி நாங்கள் வழக்கு போட்டுக்கிறோம். இன்றைக்கு அரசினை தனி தீர்மானம்னா அந்த தீர்மானத்தை முதலமைச்சர் முன்மொழிகிறார். அது குறித்து தான் நாங்கெல்லாம் சட்டமன்றத்தில் விவாதத்தில் பங்கு பெற்று பேசணும். பிறகு எதிர்க்கட்சி தலைவர் ஒன்ன சேர்த்து சொல்றாரு, நடுவர் மன்றம் ஒன்று அமைக்கணும்னு சொல்றாரு. அதை உடனே இந்த முதலமைச்சர் எந்த விதியும் பின்பற்றாம அவர் பதில் சொல்லிக்கிட்ட பொழுது இன்றைக்கு நடுவர் மன்றம் அமைப்பதற்கு மத்திய அரசு வற்புறுத்தும் சொல்றாரு. அது தவறு. 18/7/2026 எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கும் அரசின் தனி தீர்மானத்தை கொடுத்துட்டாங்க. அவையிலையும் காலையில 19/7/2026 காலையிலையும் சட்டமன்றத்தில் வச்சுட்டாங்க. முதலமைச்சரும் அவர் முன்மொழிந்த தீர்மானத்திலையும் இந்த மேகதாது குறித்த முன்மொழி. ஆனா இந்த நடுவர் மன்றத்தை பத்தியே பேசல. 104 விதி என்ன சொல்லுதுன்னா, சட்டப்பேரவையினுடைய விதி எண் 104 இன்றைக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு அரசியல் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் முன்மொழிந்த பிறகு அதில் திருத்தம் கொண்டாலும் சரி, இல்லது கூடுதலான பொருள் சேர்த்த வேண்டும் என்றாலும் மீண்டும் முதலமைச்சர் அதை முன்மொழி வேணும். பிறகு விவாதத்துக்கு விட வேணும், வாக்கெடுப்பு வேணும். பிறகுதான் அந்த திருத்தத்தை அதில் இணைச்சு வெளியிட வேணும். அதையெல்லாம் இல்லைன்னு சொல்லி தான் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுருக்கோம். சார், ஒரு அமைச்சர் சட்டமன்றத்திலே நான் ஒரு கிறித்துவர் பைபிள படிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு மதசார்பின்மைக்கு இதா இருக்கு இல்லைங்க? அதுல சிக்கல் விட வேண்டாங்க, அந்த விவகாரத்தில் விட வேண்டாம். அதுல அதெல்லாம் அவருடைய உணர்வு பொறுத்து இருக்குது. அதுல நான் கருத்து சொல்ல விரும்பல. யாரு ஒட்டுமொத்தமா ஏமாத்திட்டாரு?
ஓட்டு போட்ட மக்களுக்கு இந்த 100 நாள்ல என்ன கொடுத்திருக்காரு? அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம், திமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம் வெற்றி வெற்றின்னு மக்களை ஏமாற்றினதுதான் மிகப்பெரிய ஏமாற்றம். அதே ஆனா ஒரு ஒரு என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஏங்க, ஒரு ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த ஆட்சியில் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க, அந்த திட்டத்துக்கு ஒரு பெயர் சொல்றாங்க. நாளைக்கு எத்தனை ஆண்டு ஆனாலும் அந்த பெயரை சொல்லும் போது இந்த ஆட்சியில் கொண்டாந்து சொல்லுவாங்க. ஏங்க, நாம் பெற்ற பிள்ளைக்கு நாம் பேர் வச்சிருக்கிறோம், மீண்டும் அவர் ஒரு பேர் வைக்கலாமா? எந்த விதத்தில் சரியா இருக்கும்? நீங்க ஒரு புதிய திட்டத்தை அறிவிங்க, ஒரு புதிய பெயரை வைங்க, நாங்க வேண்டாம்னு சொல்ல. ஏற்கனவே இன்னைக்கு அதிமுக ஆட்சியிலும் சரி திமுக ஆட்சியிலும் சரி கொண்டு வந்த திட்டத்துக்கு இவர்கள் பெயர் வைப்பதற்கு என்ன காரணம்? அடுத்த பட்ஜெட்ல ஏன்னா ஒண்ணுமே தெரியல. இதுல இருந்து வெளிப்படையா தெரியுது, அவர்களால எதுவுமே எந்த ஒரு புதிய திட்டத்தையும் கொண்டு வர முடியல, பெயர் வைக்கவும் முடியல. அது வெற்றி வெற்றி வெற்றின்னு வச்சுக்கிட்டு அது வெற்றா போய்விட்டது. பண்ண முடியாது, அடுத்த பட்ஜெட்ல கண்டிப்பா பண்ண. ஏங்க, இதே ஆதவன் அர்ஜுன் தானே சொன்னாரு, 3 மாதம் பொறுத்திருந்து பாருங்கள் எங்களுடைய ஆட்சின்னு. அவர் தானே சொன்னார், நாமளே சொன்னோம். இதே பொதுப்பணித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஆதவன் அர்ஜுன் அவர்கள் என்ன சொன்னார்? 3 மாதம் கழித்து பாருங்க எங்களுடைய ஆட்சியுடைய சாதனைனாரு. என்ன சாதனை? ரீல் தான் விட்டதான் சாதனை. வேற எந்த சாதனை? நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம், உங்களுக்கு இந்த ஆட்சியில எப்படி வேணா வச்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு கூட அவர் வந்து பேசி முடிச்சுட்டு கடைசியா மக்களே கான்பிடண்டா இருங்க நான் பாத்துக்கிறேன்றாருங்களே. அவரு கான்பிடண்டா தான் இருப்பாரு. மக்கள் வேற என்ன வழி? ஓட்டு போட்டாங்க, முதலமைச்சர் ஆயிட்டாரு. இது அப்படிதான் சொல்ல வேணும். இவர் மாலையில 5 மணிக்கு போனா அடுத்த நாள் 9 மணிக்கு தான் வெளியில் வராரு. எங்கேயாவது வெளியில பார்க்க முடியுதா? கையை காட்டிட்டு ஒரு சட்டமன்றத்தில் வந்தா வெவ்வேறு மாதிரி பேசுறாங்க. அதை நான் பேசுறதுக்கு தயாரா இல்ல. ஒரு சட்டமன்றத்துடைய விதிமுறையே மாறி போச்சு. இன்னைக்கு சட்டமன்றம்னா நம்முடைய முன்னோர்கள்லாம் அலங்கரித்த மன்றம், அது வரலாற்று சிறப்புமிக்க மாமன்றம் நம்முடைய தமிழ்நாடுடைய சட்டமன்ற மன்றம். ஆனா இன்றைக்கு சினிமாவில் சட்டமன்றம் இருக்கும்போது அது மாதிரி இப்ப காட்சி அடிச்சுட்டு இருக்கு. அச்சாமா அந்த தேநீர் விருந்துல கனிமொழி கலந்துட்டாங்க, ஓம் பிர்லா வாங்கிய தேநீர் விருந்து, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏங்க, கவர்னர் தேநீர் விருந்து கொடுக்குறாரு, எல்லாரும் போய் கலந்துக்கிறோம். அது பொதுவுங்க, இன்னைக்கு பொதுவா இருக்குது. அதாவது பொதுவா இருக்குது. இப்போ மேதக குடி நம்முடைய கவர்னர் தேநீர் விருந்து கொடுத்தா தமிழக வெற்றி கழகம் போவோம், அண்ணா திமுக போவோம். அதாவது விருப்பங்க. அதுல போய் கூட்டணி சேர்ந்துட்டு தான் அப்படி இப்போ தீர்மானம் கொண்டு வந்தாரு, மேகதா தீர்மானம் கொண்டு வந்தாரு, எல்லாம் ஓட்டு போட்டோம். அப்படின்னா அது அவங்களுக்கு ஆதரவா? நாட்டுடைய பிரச்சனை குறித்து அதுக்கு ஏற்றவாறு தான் ஒவ்வொரு கட்சி முடிவு செய்யுது. ஐயா, அரிசி விலை வந்து புதிய உச்சத்தில் இருக்கு. இந்த டெல்டா மாவட்டங்கள் விளைச்சல் இல்ல, வெளிமாநிலங்களோட நெல்வரத்தும் இல்ல. அப்படிங்கும்போது மத்திய தொகுப்புல இருந்து அரிசி வரவழைக்கிறதுக்கு, தமிழ்நாட்டு வரவழைக்கிறதுக்கு அதிமுக, அதாவது நட்பு கட்சி, பாரதிய ஜனதா நட்பு கட்சி நீங்க தான் வேண்டுகோள் விட்டு. ஏன் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காத போயிட்டுதே? வாய்ப்பு கிடைச்சதுதான் அந்த அரிசி விலையை உயர்த்திருக்க மாட்டோமே, அதுக்கு தகுந்த உயர்ந்திருக்காது, அதுக்கு தகுந்த கட்டுப்பாடுலாம் செஞ்சிருக்குமே. இந்த அரசு தாங்க முயற்சி எடுக்கணும். அதுக்கு தானே ஒரு அரசாங்க மக்கள் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை அரசாங்கம் தான் செய்ய முடியும். நாங்க எப்படி செய்ய முடியும்? எங்களால மக்களுக்கு நன்மை கிடைக்கணும்னா எந்த அளவுக்கு வேணாலும் நாங்க இறங்கி போய் நாங்க பணியாற்றோம். இன்னைக்கு என்ன? இன்னைக்கு விவசாயிகளுடைய பிரச்சனை, நாங்க போய் போராடணும். மேகதாது பிரச்சனை, நாங்க போய் போராடணும். இதெல்லாம் மக்களுக்காக செய்கின்ற சேவை தான் நான் பாக்குறோம். ஏழை எளிய நடுத்தர மக்கள் உணவுக்காக பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு அவங்க அரிசி வாங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதை நீங்க அந்த கட்சிக்காரரை பார்த்து கேளுங்க, இங்க இருக்கிற அமைச்சரை பார்த்து கேளுங்க, இல்ல முதலமைச்சருக்கு வாய்ப்பு இருந்தா கேளுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும், ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்கள் முதல்